என்ன வணக்கம் அரவிந்தன் அவர்களே. அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய தேதி 13ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026ஆம் தேதி எங்களுடைய பாவித்த வாகனங்கள் நாங்கள் விற்று கொண்டிருக்கோம். பாவித்த வாகனம் இலங்கையில் பாவித்த வாகனத்தை விற்று கொண்டிருக்கோம். இன்றைக்கி புதிய வரவாக ஒரு மருதி சென் ஒன்று வந்திருக்கு, ஒட்டோ கியர். இந்த கார் வந்து முழு விலையுமே 24,50,000 தான் சொல்கிறோம். 24,50,000 ஒட்டோ கியர் ஒரு நல்ல கண்டிஷனாக இருக்குது கார். அதோட 2003 ரீசா பண்ணியிருக்கேன். ஆமாம், 2003 பதியப்பட்ட நல்ல காருங்க. அது பாருங்கள், டயர்லாம் வந்து இன்றைக்கி நான் சொல்லுவேன் 100% டயர் நேற்று வாங்கி போகிறது. புது டயர், புது டயர், 4 டயரும் புது டயர்களோட இருக்குது. மற்றது இது மாருதி தான் இந்தியன் மாருதியாக இருந்தாலுமே வந்து இது மருதி செயின் அப்படின்றது ஒரு சில கார்கள் மட்டுமே ஒட்டோ கியரில் வந்துச்சு. ஆனால் நல்ல கார், அதே மாதிரி பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய சின்ன கார்கள் வேணும், எங்களுக்கு விலை குறைவாக இருக்கணும், லீஸும் போடணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து யோசிச்சு பார்க்கலாம். யாருமே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் என்னுடைய நம்பரை வந்து அரவிந்தன் போடுவார். வாங்க காருக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்கு என்னம்மா ஏசிஎல் இருக்கா? ஆமாம், ஏசி இருக்குன்றது. அதே மாதிரி ஒட்டோ கியர், அது அப்படியே ஏசி இருக்குது. கார் வந்து விலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. கார் வந்து ஒரு ஆட்டோ எடுக்கிற காசுக்கு ஒரு கார் எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓட்டோ கியர் வந்து கூட எல்லாரும் விரும்பக்கூடிய கார் வந்து பொம்பளை ஆக்கள் கூட ஓடி பழகிறாக்கள். ஆரம்பத்தில் 24 லட்சம் என்ன 24,50,000 அன்னளவாக வந்து நான் நினைக்கிறேன் 16 ரூபா வரைக்கும் லீஸ் இருக்கலாம். பாருங்க, எப்பயுமே அடிக்கடி நான் சொல்கிறேன், வேலைக்கு ஏற்ற எல்லோருடைய மாதிரி ஒரு ஒட்டோ கார் ஒன்று வேணும், விலையும் குறைவாக இருக்கணும் அப்படின்ற வந்து இந்த காரை வந்து செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பெட்ரோல் செய்யும், ஸ்பேர் பார்ட்ஸும் வேண்டிய மாதிரி எடுத்துக்கலாம். அதை விட கூடுதலான கார்கள் வந்திருக்கேன். ஆமாங்க, வாங்க பார்ப்போம். மீண்டும் அதில் கொடுத்து சொன்னேன் 24,50,000 தான் ஆரம்ப விலை. எப்பயுமே எஸ்எஸ் காசுனாலே விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் விற்க பார்ப்போம். அதே மாதிரி வாங்க, ஒரு ஹோண்டா ஹேவி நம்பர் 2891. இது என்னம்மா எத்தனை அமௌண்டா கே நம்பர் தான்? என்ன நினைக்கிறேன் 2004. நீங்கள் கே நம்பர் காரெலாம் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் தானே விலை எவ்வளோ போகுதுன்னு. வாகனம் வாங்குறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அந்தளவு வாகனம் வாங்குறவங்க அடிக்கடி நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது உண்மையிலே எங்கள்கிட்ட விலை குறைவாக இருந்தால் மட்டும் எடுக்க வந்து பாருங்கள். இதன் ஆரம்ப விலையே 39,50,000 தான் சொல்லுவாங்க. கேடி 2891 ஹோண்டா சிட்டி. ஆமாம், அதை விட இன்னும் 17 டேஷ் ஒன்று இருக்குது. நிசான் இது என்ன மாதிரி? நிசான் மார்ச். இது முழு விலையுமே இந்த ஆரம்பத்தில் வந்து நிசான் கார்கள் வந்து இது எல்லாமே நிசான் தான். சில கார்கள் நிசானாக இருக்கும். இந்த கார் எடுத்தாலும் நிசான். ஸோ நிசான் கம்பெனி அந்த நிசான் மார்ச் எடுத்தாலும் நிசான் கூடுதலாக இன்றைக்கி இந்த நிசான் மார்ச்சில் விலை வந்து முழு விலையுமே 16 ரூபா. சிலவங்க பார்ப்பாங்க, எங்களுக்கு ஒரு நார்மல் கார் இருந்தால் போதும், விலையும் கம்மியாக இருக்கணும், ஜப்பான் காராக இருந்தால் இது 16 ரூபா. நான் 16 ரூபா அந்த விலைக்கு எடுக்க மாட்டீங்க, கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி தரலாம் பார்வையாளர்களே. அதே மாதிரி வாங்க அடுத்த காருக்கு போவோம். இதன் விலை மீண்டும் ஒரு காட்டுங்க அரவிந்தன். 16 லட்சம் ரூபா, 17 டேஷ், டயர்கள் எல்லாம் 3/4 கண்டிஷன் டயர்களோட இருக்குது. ஏசியோட உங்களுக்கு ஆட்டோவோட ஒரு மலிவு விலையில் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. 100க்கு 100% க்ளீனாக இருக்குது. கார் வந்து ஒரு உக்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் க்ளீனாக செய்திருக்கு. அதை விட இன்னும் கூடுதலான கார் இருக்குது, ஒரு 20க்கு மேற்பட்ட கார். எல்லாத்தின் விலையிலேயே நாங்கள் பார்த்துக்கிட்டு போவோம். அதை விட வெளியில் வந்து கூடுதலான கார் இருக்குது. இதுகள் வந்து விலை குறைஞ்ச கார், உங்களுக்கு தெரியும், 7 சரி. அதை விட இது ஒரு சிறிய காரண்டு இருக்குது, 3 வீல் காரண்டு இருக்குது. ஏற்கனவே இது வந்து 6 லட்சம் போட்டது. இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறார், ஒரு 4.5க்கு கொடுக்கலாம்ன்ற மாதிரி. இது வந்து வாங்கி ஓடாமல் நின்று ஒரு 8,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 2004 ரீசர் பண்ணினேன். இது வந்து உள்ளூர் ஓட்டங்களுக்கு சுகந்ததாக இருக்கும். ஒரு பாடசாலை சேவையில் ஒரு 5-6 பேர் பிள்ளைகளை ஏற்றி ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து சைனாவோட ஒரு சிறுவி. அதை விட இங்கே நிற்கிற கார் எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். இது வந்து என்ன நிசானோட இது நிசான் கியூப் அப்படின்றது ஜிப் மாடல் மாதிரி இருக்கும். மற்றபடி இது இப்போயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்போயுமே எஸ்எஸ் காசெல்லாம் வந்து கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்குற காரணமே வந்து சாதாரண மக்கள், எங்களை மாதிரி இருக்க சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய கார்கள் தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் புது கார் வாங்க முடியாதுங்க. நான் சின்ன விலைக்கு கார் இருக்கிறனால தான் நாங்கள் விலையை வந்து எப்பயுமே அடிக்கடி போடுற காரணம். ஆரம்ப விலை வந்து இதில் வந்து 35,50,000. ஏன் நாங்கள் விலையை போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். இந்த கார் வந்து இந்த விலை போகுது, திருப்பி ஒரு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இங்கே விலை குறைவாக கூடையான்னு பார்த்துக்கலாம். அவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இப்போ சிலவங்க வந்து நம்மள உடம்பு கொஞ்சம் கூடையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விலை குறைவாகவும் இருக்கணும்,
ஒரு சின்ன காராக இருக்கணும், அதுவும் ஜப்பான் காராக இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஸ்பேஸ். இந்த காரை வந்து நான் தேர்ந்தெடுத்த காரணமே வந்து ஸ்பேஸ். அதாவது அந்த கொஞ்சம் நம்ம எல்லாம் மெலிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க, எல்லாம் தடிச்சவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டை பார்ப்பாங்க, அது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. அது மாதிரி லீஸ் வந்து பார்ப்பாங்க. எனக்கு கையில் கொஞ்சம் தான் காசு இருக்குது, மிச்சம் லீஸ் போட்டு மாதம் மாதம் கட்டிக்கிட்டு போகிறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து இது 27 லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம், 24 லட்ச ரூபா ஸ்பீட் எடுக்கலாம். ஆரம்ப விலையே வந்து 35,50,000 தான் சொல்கிறேன். ஆனால் நிற்காது. உங்களுக்கு தெரியும், அரவிந்தவர்கள் இங்கே போடுற வாகனங்கள்லாம் மோஸ்ட்லி அடிக்கடி போய்கிட்டே இருக்கிற காரணம் என்னென்னா என்னுடைய பார்வையாளர்கள் கொடுக்கின்ற ஆதரவும். ஓட்டோ கியரா என்ன ஒட்டோ கியர் கார் வந்து அதுவும் ஒரு ஜிப் ஸ்டைலில் முழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு தூக்கலாக இருக்கும், வண்டி கூட ஸ்டைலாக இருக்கும். கார் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு அதாவது ஒரு பெரிய ஜீப் மாதிரி இருக்குது, பெரிய ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஜிப் ஸ்டைலாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அதில் விலை 35,50,000. இதை விலையை பார்த்துட்டீங்க, வாங்க அடுத்த காருக்கு போவோம். அதை விட நிசான் மார்ச் ஒன்று வந்திருக்கு, கூட எல்லாராலும் விரும்பப்படுற ஒரு சிறிய கார் ஒன்று, புது டயர்களோட நீக்கு. இந்த என்ன மாதிரி 301 டேஷ். ஆமாம், இது ஒட்டோ கியர். இதில் வந்து நிசான் மார்ச்சில் வந்து விலை வித்தியாசப்படும். ஒட்டோ காருக்கு ஒரு விலையும் மேனுவல் காருக்கு ஒரு விலையும் அப்படி இருக்கு. அதுதான் உண்மையான ரீசன். மற்றபடி நம்பருக்கும் விலை இருக்குல்ல. இதில் ஆரம்ப விலை வந்து நாங்கள் 29,50,000 சொன்னோம். அப்படி இல்லைங்க, உங்களுக்கு ஒரு ஆட்டோ இருக்கும், அப்படின்ட்டு வேறு வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அதை போட்டு மாற்றலாங்க. அன்னளவாக வந்து 11 லட்சம் தொடக்கம் 13 லட்சம் வரைக்கும் ஃபினான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் ஃபினான்ஸ் குறைவாக கிடைக்குதுன்னா வந்து இப்போ வந்து 100க்கு வந்து அதாவது ஒரு வெலிவேஷன்லேருந்து 60% தான் ஃபினான்ஸ் எடுக்கலாம். முன்னெல்லாம் 70% எடுக்கலாம். ஸோ இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்தின் கீழ் 70% இருந்த வாகனங்கள் எல்லாம் 60% ஆக்கிட்டாங்க, வெலிவேஷனையும் குறைச்சிட்டாங்க. அல்லாட்டி இதெல்லாம் பெரிய லீஸ் எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதை விட ஒரு குறைஞ்ச விலை 29,50,000. புது டயர்கள் எல்லாம், டயர் வளங்கள், பெயின் வளங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது. அதை விட ஓட்டோ கியர், அதாவது கூடுதலாக பொதுவாக எல்லாரும் ஓடிக்கொள்ளக்கூடிய பொம்பளையாக்கள்லேருந்து பொதுவாக அதை விட ஓடி பழகிற ஆக்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதை விட நிசான் மார்ச் வந்து கூட எல்லாரும் விரும்பக்கூடிய கார், பெட்ரோல் பாவிக்குமே. பார்வையாளர்களே, எந்த ஒரு வாகனத்துக்கும் ஒரு 2 விதமாக மார்க்கெட் கூடும். ஒன்று ஜப்பான் காருக்கு எப்பயுமே ஸ்டேபிளான ஒரு மார்க்கெட் இருக்கும். அதை விட ரெண்டாவது இன்னொரு வாகனம் வாங்கும்போது கலருக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. சில காரங்களுக்கு கலர் காமன் கலர், எல்லோரும் வாங்குகின்ற கலர் வந்து காமன் கலராக இருக்கும். வெள்ளை, அதே மாதிரி ஒரு சில்வர், அந்த மாதிரி காமன் கலர். இதெல்லாம் அன்காமன் கலர். அதாவது இதில் எங்கள் கார் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு ரொம்ப. ஏன்னா வந்து நிசான் மார்ச்செல்லாம் ஒவ்வொரு கலர் வந்தாலும் இந்த கலர் வந்து ஒரு தூக்கலாக இருக்கும். அதுக்காக நம்ம செலக்ட் பண்ண அந்த காரை வந்து ஒரு வித்தியாசமான என் காரை ஓடணும், அதுவும் விலை குறைவாக இருக்கணும், ஒட்டோ கியராக இருக்கணும்னு நிச்சயமாக அந்த உங்களுக்கு சாய்ஸ் இந்த காராக இருக்கும், நிசான் மார்ச்சாக இருக்கும். அதை விட இன்னும் வேன் இருக்குது, சிறிய லொரிகள் இருக்குது, வெளியில் பார்ப்பேன். இது என்ன கார் தான், என்ன ஏ நம்பர்? ஆமாங்க, இது வந்து இந்த காருக்கு சொல்கிறது நிசான் N16 அப்படின்ற கார். இதில் வந்து லெதர் சீட் வந்துருக்கு, ஃபுல் ஆப்ஷன், டீக் பேனல் போட்டிருக்காங்க. இந்த கார் வந்து என்ன அழகுனா வந்து இந்த ரெட் கலர் காராக இருந்ததுக்கு உள்ளுக்கு வந்து பேஜ் இன்டீரியல், அது ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளுக்கு வந்து வட்ட கலரில் இருக்குது, அதாவது லுக்கிங்காக இருக்குது இந்த கார் வந்து. அதோட இதெல்லாம் குறைஞ்ச விலையில் இப்போ கார்கள் விற்கிற விலையோட பார்க்க ஓட்டோ கியர் காரம் நாங்கள் எடுக்கும்போது எப்பெல்லாம் வந்து டார்க் கலர் காராக இருந்தால் அதில் உள்ளுக்கு இந்த இன்டீரியர் லைட்டாக இருந்தால் டார்க் அண்ட் லைட் வந்து பியூட்டிஃபுல் சைட் அப்படின்வாங்க. ஸோ உண்மையில் அழகு தூக்கி கொடுக்கக்கூடிய, எப்பயுமே ஒரு வாகனம் நாங்கள் வாங்குறது வந்து ஒரு மார்க்கெட்டாக இருக்கணும், நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிரோஜனமாக இருக்கணும், அதே மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்ற காருகளில் இந்த ஒரு கார் ஒன்று. இதில் பாருங்கள், சீட்டெல்லாம் வந்து ஒரிஜினல் வந்த சீட்டுங்க, இப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டீக் பேனல் போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஒட்டோ கியர். இதோட விலை என்ன மயிரா? என்ன இதோட விலை வந்து 43,50,000 தான் சொல்லுவோம் ஆரம்ப விலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரப்பட்டேன். இப்போ போட்ட விலையெல்லாம் வந்து கொஞ்சம் தான் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பெருசாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா விலையில் வந்து கம்மி பண்ணியே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், இது 43,50,000 தான் முழு விலை சொன்னால். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆட்டோ வந்து முச்சக்கர வண்டிகள் வந்து இல்லை வேறு வாகனங்கள் மாற்றணுன்னாலும் நம்மளை வந்து உங்கள் வாகனத்தோடு வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா விலையை பேசலாம். அதே மாதிரி இந்த கார் எடுக்கும்போது நீங்கள் 4-5 சேலில் போய் பாருங்கள். அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், 4-5 சேலில் போய் பாருங்கள். நம்மளோட விலை குறைவு இருந்தால் மட்டுமே எடுங்க. அதை விட ஒரு டேஷ் நம்பர் பிக்கப் கூடுதலாக அரச உத்தியோகத்தர் கூட ஆக்கள் விரும்பக்கூடியது என்ன மயிரா? என்ன 253 டேஷ். ஸோ இந்த இதுக்கு வந்து ஒரு டபுள் கேப் கோவிலுக்குள்ள இந்த விசி
ரகத்தை சார்ந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த 253 3293 முழு விலையுமே டபுள் கேப்ட விலை வந்து ஸ்டார்ட் அப்படின்றது இதில் முழு விலையுமே வந்து 59,50,000 தான் சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா பார்க்கலாம். அது வந்து யாருக்கெல்லாம் ஒன்று ஒரு நிறுவனத்துக்கு ஓடக்கூடியது இல்லை, நம்ம தொடர்ந்து வந்து டெய்லி வந்து எங்களுக்கு வேலை இருக்குது, தொடர்ந்து ஒரு வாகனம் வந்து இந்த நேரம் யூஸ் பண்ணக்கூடிய வந்து பாவனைக்கு வந்து உகந்த ஒரு வாகனம்னு சொல்லலாம். அதே மாதிரி பின்னுக்கு வந்து டபுள் கேப் இருக்கனால பின்னுக்கும் ஆக்களை ஏற்றிக்கொண்டு பின்னுக்கு உங்களுக்கு வந்து இதர பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஒரு லொரி மாதிரி பாவிக்கக்கூடியது. ஸோ அப்படி இல்லை, ஒரு நிறுவனத்துக்காக நீங்கள் வந்து வாடகைக்கு கொடுக்கலாம். இதன் ஆரம்ப விலையே 59,50,000 அன்னளவா 40 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு வந்து லீஸ் எடுக்கலாங்க. பாருங்க வண்டி. அதை விட எல்லாம் டயர்களை எல்லாம் பார்க்கவே தெரியுது, எல்லாம் புது டயர்களோட தான் இருக்குது. எல்லாம் க்ளீனாக செய்து வச்சுக்கணும். அரச உத்தியோகத்தர் கூடுதலாக இந்த இப்படியான நிறுவனங்களில் ஓடக்கூடியதாக இருக்குது. மிக்ஸ் ஏசியோட L200. அதோட இந்த டாட்டா நானோன்னு என்ன ஆரம்ப விலை 16 லட்சம் ரூபாங்க. இது ஒரு நல்ல காரு, பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய ஒரு பிக்னியும் ஓடக்கூடிய காரு. ஸோ இதன் விலை வந்து 16 லட்ச ரூபா தான் முழு விலையுமே. பாருங்கள், இருக்கு டயர்கள் எல்லாம் நீட்டாக நிற்கிற கார். அதை விட கே நம்பர்னா எத்தனை அமௌண்ட்டு? 2011 பிராண்ட் வந்து 11 ரேஸ் பண்ணினால அதை விட ஸ்வீட்டாக சொல்லிக்கிட்டே போவோம். இந்த கார் வந்து பாடி கிட்டெல்லாம் அடித்து தூக்கலாக இருக்கின்ற கார். இதுக்கு விலையே வந்து கே நம்பர். இதுவும் கே நம்பர் தான். இது வந்து ஒரு சைனா நாட்டு தயாரிப்பு. இதில் என்ன அழகுனா வந்து ஃபுல்லாக பாடி கிட் இருக்குது. ஒரிஜினலாக வந்ததா? ஆமாங்க, வந்த பாடி கிட் இருக்குது. அதே மாதிரி இவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கார். கூடுதலான கார் இருக்குது. இதெல்லாம் குறைஞ்ச விலையில். என்ன விலை என்ன இது? ஸோ இந்த கார் வந்து நாங்கள் 20 லட்ச ரூபா தான் சொல்கிறோம். இந்த காருக்கும் வந்து ஒரு 3 வீலர் இருந்தால் மாற்றலாம். அதே மாதிரிக்கு இந்த காரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜப்பான் பழைய கார் என்றால் வந்து பாவித்த ஒரு கண்டிஷனாக கார் 7 காராக இருந்ததுக்கு ஏசி பவர் உள்ள முழு விலையுமே 1250 தரலாம். இதுக்கு ஒரு ஆட்டோனாலும் மாற்றலாம். காரை சுற்றி வர நல்லா காட்டுங்க. எல்லோ வீல் இருக்குன்றது. வேறு வாகனம் என்றாலும் பைக் என்றாலும் மாற்றலாம். கூடுதலாக இப்படியான கார்களுக்கு நீங்கள் வேறு இதெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட இதை ஒன்று பார்த்துருப்பீங்க 4,50,000 ரூபா. அதுகளை விட இங்கே நிற்கிற வாகனங்களை நீங்கள் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையெல்லாம் கதைச்சு கொள்ளலாம். நான் ஒன்று நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். 325 டீசல் வந்து ஆட்டோமேட்டிக் டீசல் வந்து இந்திய நாட்டு தயாரிப்பான வந்து மருத்தி ஜிப்சி அப்படின்ற ஜிப்புங்க. இதில் வந்து டீசல் கன்வெர்ட் பண்ணியிருக்குது. ஸோ ஆட்டோ கியர் இருக்கின்றது. 2 கதவு தான் இருக்கும். நார்மலாக வந்து ஒரு ஸ்போர்ட் ஜிப் ஒன்று எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஜிப். இது முழு விலையுமே 25,50,000 தான் சொல்கிறோம். ஸோ வாங்க, யாரும் வந்து ஒரு மாடிஃபை பண்ண ஒரு ஜிப் ஒன்று வேணும், நார்மல் ஜிப் ஒன்று, டீசல் ஜிப் ஒன்று வேணும்னா நல்ல ஜிப். அதே மாதிரி சிலவங்க தோட்டம் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சாமான்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு தனிப்பாவனைக்கு ஒரு அருமையான ஜிப். மீண்டும் ஒருக்கா சொல்கின்றேன், 25,50,000 தாங்க விலை. இதில் வந்து பாருங்கள், சுசுகி இந்தியன் லாங் ட்ரிப்புகளுக்கு சரியாக இருக்குமா? நல்லா வரும். மற்றபடி டீசல் வண்டி தானேங்க. டீசல் வந்து நல்லா அன்னளவாக வந்து டீசல் 17 செய்யுமா அப்படின்னா இதில் உள்ள இன்ஜின் வந்து அவ்வளோ நல்ல டீசல் செய்யக்கூடிய ஒரு இன்ஜின் தான் அதில் இருக்கின்றது. அதை விட சிறிய லொரிகள் இருக்குது, டவுன் ஏசி இருக்குது. அதோட விலையை இருக்கா சொல்லுவோம். ஏற்கனவே பார்த்தாக்கள் புதிய பார்வையாளருக்கா விலையை சொல்லுவோம். பார்வையாளர் இருக்கீங்க. இப்போ என்னென்ன வாகனம் பார்த்தா பஜாஜ் கியூட்டில் ரெண்டு வண்டி இருக்குது. பஜாஜ் கியூட்டில் வந்து 1250. அதே மாதிரி 12,50,000 ரூபா. அதோட 13,50,000 இன்னொரு பஜாஜ் கியூட் ஒன்று இருக்குது. பஜாஜ் கியூட் வந்து கூடுதலாக விலைப்பட்டு கொண்டு இருக்கும். இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட பிக்மி ஊவர் ஓடுறாக்கள் கூட வாங்கி கொண்டு இருக்கணும். இதுகள் வந்து ஆட்டோவை விட ஒரு ஆள் கூட பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட ஒரு சொப்டான பயணமாக இருக்கும். அதுக்காக பெட்ரோல் கூட நல்லா செய்யக்கூடிய வாகனமாக இருந்ததுக்கு அப்படி பயணம் அப்படின்னா வந்து ஒரு பிக்மி போடுறதுக்கு பஜாஜ் ஒரு நல்ல வண்டிங்க. ஜீதாவில் என்ன விலை ராயன்னா? முழு விலையும் 1350 தான் சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் விலையை குறைக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஆட்டோக்கள் இருக்கும். இல்லை இவ்வளோ காலம் நம்ம ஆட்டோ பாவிச்சது போதும், ஒரு சின்ன ஒரு வாகனம் எடுக்கணும் அப்படின்ற பார்வையாளர்களுக்கு வாடிக்கையாளருக்கு உகந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு கூட பிக்னி போட்டுக்கலாம். இப்போ லொரிகளெல்லாம் பிக்னி போட்டு ஓடுறாங்க. ஓடும்போது இப்போ நாங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் வர்ற மாதிரி இருக்கிறதால தொழில் அப்படின்றது இல்லை, நஷ்டம் வந்து தொழில் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். பின்னுக்கு ஒரு லோரி பின்னுக்கு ஒரு 1000 கிலோ லோட் போடலாம். லோட் பண்ண 1000 கிலோ லோட் பண்ணலாம். நல்ல அலுமினியம் பொடி அடிச்சிருக்கு.
அதை விட சைனாண்டா நிறையா என்ன இது சைனான்னு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சைனா தாங்க உண்மைதான். வருகின்றது. அதுதான் அவங்கள்ட்ட வாங்கி தான் விற்கக்கூடிய விலை குறைவாக இருக்குது. ஜப்பான் வாங்கின மாதிரி தான் சரியான விலை உங்களுக்கு தெரியும். இலங்கையில் விலைவாசி மட்டுமல்ல, ஒரு நாள் வந்து நாளுக்கு நாள் வந்து பெட்ரோல் விலையெல்லாம் கூடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் வந்து பெட்ரோல் செய்யக்கூடிய வாகனங்களை தான் வாங்கி விற்கிறேன். என்னென்னா வந்து எங்களை மாதிரி சாதாரணமான ஒரு மக்களும் வாங்கணுன்ற ஒரே கன்செப்ட் தாங்க. மற்றபடி எங்கள்கிட்ட இருக்குன்ற முதலும் அதுதான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ வாகனத்தையும் பார்த்துருப்பீங்க. நானும் மறந்துனும் இங்கே வர புதிய அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணுறேன். இதில் முன்னுக்குள்ளேயே வந்து 10 ரூபா சொன்னாங்க, 950க்கு தரலாம். 9,50,000 இந்த லொரியை வந்து சிறிய லோரி. இந்த லொரிக்கு வந்து முழு விலையுமே 17,50 தான் சொல்கிறேன். இதை வாங்க நீங்கள் விலையை குறைக்கலாம். விலையால் வந்து பேசி கழிச்சு எடுக்கக்கூடிய இருக்கு. இதுகளுக்கு கூட என்ன வேணாலும் மாற்றலாம். அதாவது உங்களோட மோட்டர் சைக்கிள் இருக்கும், இல்லாட்டி வேறு ஆட்டோக்கள் இருந்தால் கூட மாற்றி நாங்கள் வித்தியாசம் தரக்கூடிய மாதிரி இருக்கும். டவுன் ஏசியோட விலை என்ன? டவுன் ஏசியோட விலை வந்து முழு விலையுமே 62 ரூபா சொல்கிறோம். நீங்கள் வாங்க, நிச்சயமாக விலை குறைக்கப்படும். ஒரு நல்ல வேணும்னா வந்து ஒரு இங்கிலீஷ் நம்பராக இருக்கணும் அப்படின்ற யாரும் வாடிக்கையாளர் தான் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய பார்வையாளர்களை இன்று மீண்டும் ஒருக்கா சொல்கின்றேன். இன்று 13ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026. இன்னைக்கு வந்து எஸ்எஸ் காசனில் வந்திருக்கின்ற பாவித்த வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தீர்கள். நானும் அரவிந்தன் மீண்டும் ஓர் காணொலியில் சந்திக்கின்ற வரை எஸ்எஸ் காசேல் பாய். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.